இந்த டைம் குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். பசங்களை கிளாஸில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே 7:30 போல் ஆயிடுச்சு. மத்தியானம் இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். வந்ததுமே கிரைண்டரில் அரிசி போட்டு விட்டுட்டு மற்ற வேலை எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் பனானா மஃபின்ஸ் ஆர்டர் இருந்தது. கஸ்டமர் கொடுக்கும்போதே பசங்க அவங்களுக்கும் வேணும்னு கேட்டாங்க. அதனால் அவங்க கிளாஸ் விட்டு வரதுக்குள்ளே சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு அவங்களுக்கு பனானா கேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கூடவே நிறைய சாக்கோ சிப்ஸ் போட்டு பேட்டர் ரெடி பண்ணி ஓடிஜியில் வச்சுட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உளுந்தும் நல்லா ஆட்டி முடிச்சிருச்சு. இட்லி தோசை மாவுக்கு நான் எப்போவுமே அரிசி தனியா உளுந்து தனியா ஊற வச்சு தனித்தனியா ஆட்டி உப்பு போட்டு நல்லா கைவிட்டு கலந்து எடுத்து வச்சுப்பேன். ஒண்ணா சேர்த்து அரைக்க மாட்டேன். அந்த மாதிரி அரைக்கிறது எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ உப்பு போட்டு நல்லா கலந்து புளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு கிரைண்டர் க்ளீன் பண்ணிட்டு கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். காலையிலிருந்து நிறைய வேலை இருந்தது. அதனால ரொம்ப சிம்பிளான டின்னர் தான். இன்னைக்கான டின்னர் பார்த்தீங்கன்னா ரவா உப்புமா தான். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரவா உப்புமானா ரொம்ப இஷ்டங்க. ரொம்ப சிம்பிளாக சின்ன வெங்காயம், முந்திரி பருப்பு, இஞ்சி, நெய் இதெல்லாம் போட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரவா உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி கூட வேணாம், சக்கரை வச்சே சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு நாங்களும் சக்கரை வச்சு சாப்பிட்டு டின்னரை முடிச்சாச்சு. அது கூடவே பார்த்தீங்கன்னா கேக்கும் நல்லா ஆறிடுச்சு. அது அழகாக ஸ்லைஸ் போட்டு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஸ்லைஸ் போடும்போதே பார்த்தீங்கன்னா பாதி கேக்கு காலி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக கேக் வந்துருந்துச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.